नाम का एक पुजारी अपनी पत्नी और चक बेटों के साथ रखता था। वह धनी मानी व्यक्ति था அப்படின்னா உத்தராங்கிற கிராமத்துல குசல்நாத்ங்கிற பாதிரியார் வந்து அவரோட மனைவி மற்றும் 6 மகன்களோட வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு। அவர் வந்து பணக்காரா கூட இருந்தாரு। लेकिन ஆனா कुछ दुर्भाग्य के कारण उसे पैसा को समस्या होने लगी। स्थिति इतनी खराब थी कि पुजारी को जीवन यापन के लिए अतिरिक्त काम करने पड़े। वह जंगल से बांस की लकड़ी இக்கட்டா கர்த்தா ஆனா சில துரதிருஷ்டக்காரனால அவருக்கு வந்து பண பிரச்சனை வந்து நிறைய ஆனிச்சு। பாரு வந்து தனியா எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செஞ்சு குழப்ப நடத்துற மாதிரி ஆயிடுச்சு। அதனால காட்டுல இருந்து என்ன பண்ணா பாத்தீங்கன்னா மூங்கில் மரங்களை வந்து சேகரிச்சு வச்சாரு। அதை ஏதாவது வித்துட்டு காசு பார்க்கலாம்னு சொல்லிட்டு। एक दिन उसने जंगल की आग में फंसे एक छोटे से नाग को देखा। சரிங்களா, ஒரு நாள் வந்து ஒரு காட்டு தீயில வந்து ஒரு பாம்பு வந்து சிக்கி இருக்கிறத பாக்குறாரு। जैसे ही उसने नाग को बचाया उसने उसे काटने की कोशिश की। உடனே அதை வந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாரு। அது ஆனா அந்த பாம்பு வந்து அவர் கடிக்கவும் பாக்குது। इसके बाद புசாரி ரோனே லகா। சரிங்களா, அதுக்கப்புறம் லைட்டா அழுகிறாரு। नाग ने महसूस किया कि புசாரி सिर्फ उसकी மதத் கரெக்டா அதுக்கப்புறமா அந்த பாம்பு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது இவர் நம்ம ஹெல்ப் பண்ணதான் வராதுன்னு சொல்லிட்டு அவரு உசே காட்னா கல்தாத்தா। சரிங்களா, இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அவரை வந்து கடிக்க ட்ரை பண்ண வந்து ஒரு மாதிரி गिल्टिया फील பண்ணுது। அதுக்கப்புறம் उसने अपने परिवार की भलाई के लिए पुजारी को 2 रत्न भेंट किए। அதனால என்ன பண்ணுச்சுன்னா அவரோட குடும்பத்துக்கு ஃபேமிலி லைஃப்க்காக என்ன பண்ணுச்சுன்னா அந்த பாம்பு வந்து 2 रत्न கற்கள் வந்து கொடுக்குது। पुजारी ने फिर उसी स्थान पर नाग के सम्मान में एक छोटा मंदिर बनवाया। சரிங்களா, இதனால வந்து அந்த பாம்பு அங்க இருந்து போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பாம்போட நினைவா அந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை கட்டிடுறாரு। இதான் இன்னைக்கு ஸ்டோரி। ரிமைனிங் வந்து அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம்। தன்யவாத்।